போடுங்க. ஆன் பண்ணீங்களா? ஏஜ் 23. ஏற்கனவே நம்ம பழைய பேட்ச் படிச்சிட்டோம். ரிவைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதுமா? லாடிட்ஸ். 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 லாடிட்னா என்ன பண்றது? பாராட்டுறது. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? காம்ப்ளிமெண்ட். LICOMPLIMENT. காம்ப்ளிமெண்ட். இது என்னது? ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்கிறது? ஃப்ரீயா கொடுக்குறது. ஹோட்டல்ல போய் தங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு ஃப்ரீ. ஃப்ரீயா ஒரு விஷயத்தை கொடுக்கிறது, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட சேர்த்து கொடுக்கிறது. இதுதான் காம்ப்ளிமெண்ட். LIMENT அப்படின்னா பாராட்டுறது. அடுத்த வார்த்தை பிரைஸ். அடுத்தது அப்ளாஸ். அக்லமேஷன். அடுத்தது ஒவேஷன். கமெண்டேஷன். கமெண்ட்னா வேற. கமெண்ட் பண்றதுன்னா பிரைஸ் பண்றது. சரியா? கமெண்ட் வேற, கமெண்ட் வேற. கமெண்ட்னா ஒரு விஷயத்தை பத்தி கருத்து சொல்றது. கமெண்ட் வேற. ரைட். கமெண்ட்ஸ் வேற. கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட் பண்றது. அடுத்த வார்த்தை குடோஸ். இதை படிச்சிட்டோமா? குடோஸ் படிச்சோமா? காக் அண்ட் புல் ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரியில வருது. குடோஸ். அடுத்த வார்த்தை அப்ரபேஷன். அடுத்தது சைட்டேஷன். என்காமி. என்காமியம்னா கிஃப்ட் கொடுக்கிறது. என்காமியம்னா பாராட்டி கிஃப்ட் கொடுக்கிறது. மெமெண்டோ எழுதிருக்கோமா? மெமெண்டோன்னு என்னது அப்படின்னா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. நீங்க எங்கேயாவது சீஃப் கெஸ்டா போறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா ஞாபகார்த்தமா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதான் மெமெண்டோ. மெமரி அப்படிங்கிற வார்த்தை அதுல இருக்கு. மெமெண்டோ. ஆக்லமேஷன் என்னது? பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்லமேஷன் என்னதுங்க? ரைஸ் பண்றது. ரைட். ஆக்லிமேட்டட். ஆக்லிமேட்டட்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது பேசிக்கா கிளைமேட்டுக்கு வரும். இதுல கிளைமேட் இருக்காமா? ஆக்லிமேட்டட் அப்படின்னா பழகுறது. ஒரு கிளைமேட்டுக்கு, ஒரு புது இடத்துக்கு பழகி போறது. கெட் யூஸ்டு டு சம்திங். பழகுறது. அடாப்ட் பண்ணிக்கிறது. அடாப்ட் பண்ணிக்கிறது, பழகிறது. ஆக்லிமேட்டட் அப்படிங்கிற வார்த்தை. சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? பிளாடிட். சரியா? பிளாடிட்னா என்னது? பாராட்டுறது. அடுத்தது காம்ப்ளிமெண்ட். LIனா என்னது? பிரைஸ். LEனா என்னது? ஃப்ரீயா கொடுக்குறது. அடுத்தது பிரைஸ். அப்ளாஸ். அப்ளாஸ் கூட அப்ளாடுக்கும் அப்ளாஸுக்கு என்ன வித்தியாசம்? அப்ளாடுனா என்னது? verb. அப்ளாஸ்னா லார்டுனா என்னது? அதேதான். அப்ளாடு லார்டு எல்லாம் ஒண்ணுது. அப்ளாடு லார்டு அப்ளாஸ். அடுத்தது ஆக்லமேஷன் என்ன பண்றது? பாராட்டுறது. ஆக்லிமேட்டட் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அடுத்த வார்த்தை பேஷன். கமெண்டேஷன். அப்ரபேஷன். சைட்டேஷன். இன்கம். அவேஷன்னா வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கும் போது எந்திரிச்சு நின்று பாராட்டுவாங்க. ஸ்டாண்டிங் அவேஷன். சரியா? ரைட். மெமெண்டோன்னு என்னது? ரைட். கமெண்ட் அப்படின்னா பிரைஸ். கமாண்ட்னா ஆர்டர். கமெண்ட்ஸ்னா கருத்து சொல்றது. கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட் பண்றது. கமெமரேட்டா? அதையும் எழுதணுமா? கம்மெமோரேட் அப்படின்னா என்னது? ஞாபகார்த்தமா இருக்கு. கம்மெமோரேட். 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 COMMEMORAT. கமமரேட். ஞாபகார்த்தமா. ரெமினிசன்ஸ். நிறைய வார்த்தை இருக்கு. டீம்ஸ் வாங்க. டீம்ஸ். கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரைட். வெள்ளி நாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில்வர் டங். அதுவுமே என்ன, எப்படி பேசுவாங்க? நல்லா பேசுவாங்க. அடுத்த வார்த்தை கிரீன் ஃபிங்கர்ஸ்னா குட் அட். அடுத்தது டேப் ஹேண்டடா. மேனுவல் ஸ்கில்னா என்னதுங்க?
பிசிக்கல் ஒர்க் எல்லாமே மேனுவல் ஸ்கில்ஸ். அடுத்த வார்த்தை ஆன் த பால்னா வெரி அட்டென்டிவ் அண்ட் குவிக். ரைட், பால்னு என்ன சொல்லியிருக்கேன்? பால்னா பார்ட்டி. அடுத்தது பிரிங் டவுன் த ஹவுஸ் அப்படின்னா என்னது? பாராட்டி பாராட்டி அந்த பில்டிங் என்ன ஆயிடுச்சு? இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. பிரிங் டவுன் த ஹவுஸ். அடுத்தது ஸ்டீல் த ஷோனா வின் எவ்ரிபடி இஸ் ரைட். பக்கத்துல ஸ்டீல் த மார்ச்னா என்னதுங்க? ஸ்டீல் த மார்ச்னா என்னது? எதிரியை விட என்ன பண்றது? எதிரியை விட பெட்டரா பண்ணிட்டாங்கன்னா ஸ்டீல் த மார்ச். எதிரியை விட முன்னாடி வந்தவனை விட பெட்டரா பண்ணிட்டாங்க, ஸ்டீல் த மார்ச். எல்லாரை விட பெட்டரா பண்ணிட்டாங்கன்னா ஸ்டீல் த ஷோ. ஸ்டீல் த ஷோ. கோவப்படிங்க, புது பேட்சுக்கு இது தெரியாது. ஸோ அவங்க கூட சேர்ந்து படிச்சிருவோம். சொல்லி கொடுத்தீங்களா? ரிவைஸ் பண்ணீங்களா? சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் சில்வர் கிஃப்ட் ஆஃப் த கேப், சில்வர் டங். அடுத்தது கிரீன் ஃபிங்கர்ஸ் என்னது? கார்டன். டேப் ஹேண்ட்னா மேனுவல் ஸ்கில்ஸ். ஆன் த பால்னா அட்டென்டிவ் அண்ட் குவிக். பால்னா என்னது? பார்ட்டி. பிரிங் டவுன் த ஹவுஸ்னா பிரைஸ். ஸ்டீல் த ஷோ வின் எவ்ரிபடிஸ் பிரைஸ். ஸ்டீல் த மார்ச்னா எதிரியை விட பெட்டரா பண்றது. ரைட், ஃபர்ஸ்ட் வார்த்தையில இருந்து திரும்பி ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தை? லாடிட். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட் இருங்க. காம்ப்ளிமெண்ட் LI வந்துச்சுன்னா என்ன மீனிங்? பிரைஸ் பண்றது. LEனா கொடுக்குறது. ரைட், பிரைஸ், அப்ளாஸ், அப்ளாடு, லார்டு, அக்லமேஷன். நிப்பாட்டுங்க. அக்லிமேட்டட்னா என்னது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது அவேஷன், கமெண்டேஷன். கமெண்ட்னா பிரைஸ், கமாண்ட்னா ஆர்டர், கமெண்ட்ஸ்னா சொல்றது, கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட் பண்றது, கமமரேட் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. மெமெண்டோன்னு ஒன்று படுத்தோமா? மெமெண்டோங்கிறது கிஃப்ட், ஞாபகம் வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கிஃப்ட். குடோஸ், அப்ரோபேஷன், சைட்டேஷன். சைட்டேஷன் அப்படின்னா எதுல பாராட்டுறது அப்படின்னா, சைட்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா, நீங்க இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா கடைசி வருஷத்துல ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஜெக்ட்ல கடைசி பேஜ் என்ன பண்ணணும்னா, யார் யாரை ரெஃபர் பண்ணணும், யார் புக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு அவங்கள பாராட்டணும். அதுக்கு சைட்டேஷன்ஸ் போடுவோம், ரெஃபரன்சஸ் போடுவோம், அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் போடுவோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சைட்டேஷன். இப்போ இன்னொருத்தவங்களுடைய புக்கோ இன்னொருத்தவங்களுடைய எழுதின விஷயமோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு அவங்களுக்கு பாராட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் எந்த வார்த்தை? இதெல்லாம் வந்துட்டு தீசிஸ் பேப்பர்லயும் ப்ராஜெக்ட் பேப்பர்லயும் வரக்கூடிய வார்த்தை. ரைட், இது கூட இதை ரிவைஸ் பண்ணிடுவோம். சைட்னா என்னதுங்க? இது என்னது? இது என்னது? இதற்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. இது என்னது? பாக்குறது. சைட்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். என்னது பார்ட் ஆஃப் ஸ்பீச்? ரைட், புது பேசிக் தெரியாது எழுதிக்க. இது வேர்ப், இது நவுன். இது என்ன எதை காமிக்கும்? பிளேஸ். பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன சொல்லுவாங்கன்னா பில்டிங் சைட்ன்பா. இது பாக்குறது. இது நவுன், இது அங்க வேர்ப். பாத்துக்கிடுங்க. இது நவுன், இந்த சைட்டு. அப்படியே அங்கிட்டு வருவோம். இந்த சைடு என்ன இருக்கு? ஆன்சிடென்ட்ஸ். ப்ரொபேஷனா? ப்ரொபேஷனை செக் பண்ணுது. ஆமா, அப்ரோபேஷன் சொல்றீங்களா? ப்ரொபேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, நிறைய லிஸ்ட் வரும், நான் ரிவைஸ் பண்ணும்போது சேர்த்துக்கிறோம். பாராட்டுறது படிச்சுட்டோம். அடுத்து என்ன படிக்க போறோம்? திட்டுறது படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு பெஜாரிட்டிவ், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறது. அடுத்த வார்த்தை இக்னாமினி. சொன்னேன், ரொம்ப கேவலமா திட்டுறது. ரைட்டா? அடுத்தது கிரிட்டிசிசம், காண்டம்னேஷன். வரிசையை சொல்லுங்க ராஜா. ஃபர்ஸ்ட் பெஜாரிட்டிவ், இக்னாமினி, கிரிட்டிசிசம், காண்டம்னேஷன்.
சென்ஷோர். இருக்கு சென்ஷோர் பண்றதுன்னா தெரியும் அப்படிதானே? ஒரு விஷயத்தை என்ன பண்றது? சென்சார் பண்ணுவாங்கல்ல, அது ஸ்பெல்லிங் மட்டும் வேற. ரைட்டா? தப்பா இருக்குன்னு ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்றத சென்ஷோர். பிளாக் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிளாக்னா உங்களை மீடியால திட்டுறது, பப்ளிக் மீடியால உங்களை கிரிட்டிசைஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் பிளாக். FLAK. நெக்ஸ்ட் ஹராங்கு, டைட்ரைப், டைரேட், ஜெரமியாடு, காலம்னி. ஹராங்கு, டைட்ரைப், டைரேட் தெரியும் நம்மளுக்கு, என்னது? மேடை போட்டு திட்டுறது. சரியா? அடுத்தது ஜெரமியாடு. இதுக்கு எக்ஸாம்பிள் நல்ல ஞாபகம் உங்களுக்கு. இது வந்து திட்டுறது கிடையாது, இது வந்து புலம்புறது கூட சேர்ந்து திட்டுறது. நண்பன் படத்துல வந்துட்டு இந்த ஆமா தக்காளி கிலோ 20 ரூபா, வெங்காயம் 15 ரூபான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து புலம்பதான் செய்யறாங்க, கூட சேர்ந்து என்ன பண்றாங்க? அதுதான் எந்த வார்த்தை? ஜெரமியாடு. இது ஒரு சூப்பரான கதை. பழைய 2000 வருஷம் முன்னாடி ஜெரேமியான்னு ஒருத்தர் இருந்தார். வேலையே என்னது அப்படின்னா புலம்புறது தான், லேமெண்ட்ஸ் பண்றது, புலம்புறது. இவர் பேர்ல இருந்து வந்த வார்த்தை தான் என்னது? ஜெரமியாட் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு பேர்ல இருந்து என்ன பண்ணாங்க? பெஜாரிட்டிவ். ஃபர்ஸ்ட் வார்த்தை பெஜாரிட்டிவ். அடுத்தது நாமினி, கிரிட்டிசிசம், காண்டம்னேஷன், சென்சார், பிளாக், ஹராங், டயட்ரைப், டைரேட், ஜெரமியாட், காலம்னி. ஒரே ஒரு தடவை. பெஜாரிட்டிவ், நாமினி, கிரிட்டிசிசம், காண்டம்னேஷன், சென்சார், பிளாக், ஹராங், டயட்ரைப், டைரேட், ஜெரமியாட் அண்ட் காலம்னி. இழிவா பேசுறது, கேவலமா பேசுறது. ஹோல்ஸ் அப்படின்னு என்னது? மத்தவங்கள்ட்ட என்ன பண்றது? ஓட்டை கண்டுபிடிக்கிறது. அடுத்த வார்த்தை இந்த பிளேஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனில வேலை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஃபயரிங் லைன்ல இருக்க மாட்டீங்க. நீங்க ஃபயரிங் லைன்ல இருக்க மாட்டீங்க. யாரு ஃபயரிங் லைன்ல இருப்பானா? மேனேஜர் இஸ் இன் த ஃபயரிங் லைன். நம்ம தான் தப்பு பண்ணிருப்போம், ஆனா அந்த கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். யார் இருக்கா? கூட சேர்ந்து ரெண்டு வார்த்தை எழுதுங்களா. பாஸ் த பக். பாஸ் த பக் சொல்லி கொடுத்துருங்க, அப்படிதானே? The buck stops at you. வந்து அடுத்ததுக்கு போயிட்டாங்க. பாஸ் த பக்னா என்னதுன்னா, இந்த பால் பாசிங் கேம் ஒண்ணு விளையாடுவாங்க. மியூசிக் போட்டு விடுவாங்க, பால் என்ன பண்ணுவாங்க? பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது பால் யார் கையில இருக்கோ அவங்க தான் என்னது? அதுதான் பாசிங் த பக். பாஸ் த பக். நீங்க தேடிட்டீங்களா? பாஸ் த பக் தேடலையா? பாஸ் த பக்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு 5 பேர் தப்பு பண்ணிருப்பாங்க. போய் கேட்டா நீ ஏன் இந்த தப்பு பண்ணனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பண்ணல, இவன் தான். அதுதான் பாசிங் த பக். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம, ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கும், அந்த தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம, நான் இல்ல, வாத்தியார் தான் காரணம், இந்த வெயிலு தான் காரணம், இங்க வீடு தான் காரணம், பக்கத்து உட்காந்துக்கிறவங்க தான் காரணம், எய்த்த வீட்டுக்காரன் தான் காரணம்னு சொல்றதுதான் என்னது? பாசிங் த பக், பாசிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட், the buck stops at you என்னது? நீண்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்றது. the buck stops at you. பக்குனா ஒண்ணு இல்லைங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. தப்பு பண்ணதுக்கு பழி ஏத்துக்கிறது. சரியா? எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு பழி ஏத்துறது கிடையாது, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பழி ஏத்துக்கிறது. அதான் பக்குங்கிற வார்த்தை. பக்குனா ஆக்சுவலா அந்த பால் பாஸ் பண்றோம்ல, அதுதான் பக்கு. பக்குனா என்னன்னு எடுத்துக்கங்க. பாஸ் பக்குனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்றாங்க? பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பை ஏத்துக்காம ரெஸ்பான்சிபிலிட்டியை பாஸ் பண்றாங்க. பாஸ் த பக்குங்கிறது நெகட்டிவ். ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, உடனே என்ன பண்ணிடுறாங்க? பால் பாசிங் பண்ணிடுறாங்க. அதை நம்ம தெளிவா கிளியரா எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாசிங் த பக் அப்படின்னு சொல்லணும். அடுத்து the buck stops at you-னா you are responsible அப்படிங்கிறது தான். அடுத்தது the pot calling the, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கிட்டே ஒரு குறை இருக்கும்,
பாட்டே வந்து கருப்பா தாங்க இருக்கும். சரிங்களா? அந்த பாட்டு கெட்டில பார்த்து என்ன சொல்லுது? நீ கருப்புன்னு சொல்லுது. அப்போ உங்ககிட்டே இருக்கிற தப்ப ஏன் இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? த பாட் காலிங் த ரைட்ஸ். உங்ககிட்டயே அந்த தப்பு இருக்கும். நீங்க போயிட்டு இன்னொருத்தட்ட போயிட்டு நீ அத மாத்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் பாட் காலிங் த கெட்டில் பிளாக். புரியலையா? ரைட். அடுத்தது அப்படின்னா என்னது? பஞ்ச புகழ்ச்சி. லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா பாராட்டுறது. நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சு பாராட்டுறதுக்கு பேரு தான் லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா அப்படியே புகழ்ற மாதிரியே இருக்கும். ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க? குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது கூட சேர்ந்து ஆர்ம் சேர் கிரிட்டிக். உட்கார்ந்த இடத்துலயே குறை சொல்லுவாங்க. இறங்கி வேலை பார்க்க முடியாது, பார்க்க தெரியாது, பார்த்தது கிடையாது. ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு விஷயத்தை குறை சொல்றாங்கன்னா ஆர்ம் சேர் கிரிட்டிக். எழுதியிருக்கேன். டார்ச்சா டார்ச்சோட பக்கு தான் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. வார்த்தை பிகால்ஸ்னா வெறுமனே கிரிட்டிசைஸ் பண்றது. பாஸ்ட் பக்குனா பாஸ்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம பாஸ் பண்றது. இந்த ஃபயரிங் லைன்னா இந்த ரேஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். அடுத்து பாட் காலிங் தி கெட்டில் பிளாக்னா எடுக்கிற தப்புக்கு நீங்க என்ன பண்றது? நீங்களும் அது தப்பு இருக்கு, அவன்கிட்ட இது தப்பு இருக்கு, ஆனா நீங்க அவனை வர சொல்றீங்க. ரைட். அடுத்து லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்னா ஆக்சுவலா அது என்னது? கிரிட்டிசிசம். ஆனா எப்படி சொல்லுவாங்க? காம்ப்ளிமெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஆர்ம் சேர் கிரிட்டிக்னா அந்த இடத்துல குறை சொல்றது. பக் ஸ்டாப்ஸ் அட் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் தான் எடுக்கணும்? இதான் எடுக்கணும். வார்த்தையில இருந்து திருப்பி ப்ளாடிட்ஸ் அப்படின்னா பாராட்டுறது. அடுத்தது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் பாராட்டுறது. காம்ப்ளிமெண்ட்னா ஃப்ரீ praise, applause, applaud, laud. acclamation. acclimateனா அடாப்ட் பண்ணிக்கிறது. ovation, commendation. commendனா praise. commandனா ஆர்டர். கமெண்ட்னா சொல்றது. கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட். கமெமரேட் அப்படின்னா கம்பேர் பண்றது. அடுத்தது குடோஸ், அப்ரோபேஷன், சைட்டேஷன், என்கான்மியம். என்கான்மியம் தான் என்ன சொல்லியிருக்கேன்? சேர்ந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் தான் என்னது? மொமெண்டோ. ரைட். அடுத்தது சில்வர் டங்டு கிஃப்ட் ஆஃப் த கேப். நல்லா பேசுவாங்க. க்ளீன் ஃபிங்கர்ஸ் குட் அட் கார்டனிங். டேப் ஹேண்ட்னா மேனுவல் ஸ்கில்ஸ். ஆன் த பால்னா வெரி அட்டென்டிவ் அண்ட் பால் என்னது? bring down the ஹவுஸ்னா ரைஸ் பண்றது. steal the show in everybody's praise. எல்லாரும் பாராட்டுறது. steal the marchனா யாரை விட பெட்டரா பண்றது? எதிரியை விட பெட்டரா பண்றது. வார்த்தை pejorative, ignominy, criticism, condemnation, censure. சென்சோர்னா கிரிட்டிசைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடு. சரியா? அடுத்தது பிளாக், ஹராங்கு, டைட்ரைட், டைரேட், ஜெரமியா, காலம்னி. ஜெரமியாட்ட என்ன சொல்லியிருக்கேன்? புலம்புறது. புலம்பிக்கிட்டே கிரிட்டிசைஸ் பண்றது. ஹோல்ஸ், ஃபைண்ட் ஃபால்ட் ஆர் கிரிட்டிசைஸ். ஆஸ்த பக்குனா pass the responsibility. இந்த ஃபயரிங் லைன்னா in the place of criticism. Pot calling the kettle black அப்படின்னா ரைட். நம்மள்ட்ட இருக்கிற ஃபால்ட்டும் இருக்கும், அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது. லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்னா ரைட். கிரிட்டிசிசம் டிஸ்கைஸ்ட் as a compliment. ஆர்ம்சேர் கிரிட்டிக் அப்படின்னா ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரிவைஸ் பண்ணிட்டு முடிக்க போறோம். பிரேக் உடலே இல்லைன்னா எட்டரைக்கு முடிச்சிடும், பிரச்சனை கிடையாது. ஆன்டி டைலூவியன் படிச்சோமா? அத டைலூவியன் என்னது? பிளட். ஆன்டினா பிளட்டுக்கு
வார்த்தை primal, prehistoric, aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial. Primordial, right? Primal, primitive, primordial எல்லாமே என்னது முன்னாடிதான். ரெட்ரோனால என்னதுதான் ரைட். பிரிமிட்டிவ்க்கு என்ன மீனிங் சொன்னேன்? ஆரம்ப காலத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்காது? இந்த ஆரம்ப காலத்துல இருக்குன்னு சொல்லலாம், டெவலப் ஆகலன்னு சொல்லலாம். எந்த வார்த்தையில? ரூடிமெட்ரி அண்ட் இன்கோயிட், ரைட். ஆப்சொலீட் என்ன ஆயிடுச்சு? யூஸ் இல்லாம போய் என்ன ஆயிடுச்சு? அவுட்டேட்டட் ஆயிடுச்சு, யூஸ் பண்ண முடியாது. ஆப்சொலீட். டீஃபங்க்ட், கரெக்ட். டீஃபங்க்ட், ஆப்சொலீட் எல்லாம் ஒண்ணுதான். ஆன்டிக் படிச்சோம்ல, ஆன்டிக்னா என்னது? சொன்னா பழசு ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆன்டனிம்ஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் படிச்சோம். என்ன படிச்சோம்? கான்டெம்பரரினா ஹேப்பனிங் அட் த சேம் டைம். அடுத்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்னா அப்டேட்டடா இருக்குது. அடுத்தது ரான்சிடுக்கு படிச்சோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்டோர், ஸ்டே, பவுல், ராட்டன், பியூட்ரிட், பியூட்ரிஃபை, பெட்ரிட், அஸ்டி, டீகே. ஒரு தடவை பொறுமையா. ஸ்டோர், ஸ்டேல், பவுல், ராட்டன், பியூட்ரிட், பியூட்ரிஃபைட், பெட்ரிட், மஸ்டி, டீகே. இது அந்த பிரெட் மேல ஒரு மஸ்டிங்கிற வார்த்தை. பிரெட் மேல வந்து கெட்டு போய் அந்த மஷ்ரூம் மாதிரி வருது, மஸ்டி. பியூட்ரிஃபைடு ஓகே. பெட்ரிஃபைடுனா அஃப்ரைடா இருக்குது. அடுத்து ஆன்டனிம்ஸ் அன்வில்டட். வில்ட்னா என்ன ஆகுது? காஞ்சி போகுது. அன்வில்டட்னா காயாம இருக்குது. அன்வில்டட். நாலு தான் படிச்சிருக்கோமா அந்த 10ல? மாசம் இந்த 15க்குள்ள 29 முடிக்கணும்னு நினைச்சேன். வரைக்கும் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வார்த்தை டிஸ்பரேட்னா எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. ஃபர்ஸ்ட் வார்த்தை கான்ட்ராஸ்டிங்னா ஆப்போசிட், டிஃபரிங், டிஃபரண்ட், டிஃபரன்ஸ்னா என்னது? ரெஸ்பெக்ட். அடுத்தது டிஸ்சிமிலர், அன்லைக், இன்காங்க்ரூவஸ், வேரி. இன்காங்க்ரூவஸ் அங்கிட்டு படிச்சோம். காங்க்ரூவஸ் சரியா? ஹோமோஜீனியஸ் இருந்துச்சு இங்க, ரைட். வேற மாதிரி இருக்கிறதுக்கு டைவர்சிஃபைட், ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட். டைவர்சிஃபைட், ஏடிபிக்கல் அண்ட் டைவர்ஜென்ட், ரைட். வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. எந்த வார்த்தை அப்படின்னா வேரியன்ட், அபரண்ட், அனாமலி. வேரியன்ட், அபரண்ட் அண்ட் அனாமலி, ரைட். ஒரு குரூப்புக்குள்ள ஒரு பெரிய குரூப் இருக்கு, அதுல ஒரு சின்ன குரூப்பா பிரிஞ்சிச்சு அப்படின்னா டீக்கு கோட்ரியரி, டீக்கு கோட்ரியரி அண்ட் ஆக்ஷன், ரைட். டிஎம்ஸ் என்னதுலாம்? worlds apart, worlds apart, at odds, comparing apples and oranges, like chalk and cheese, a different kettle of fish. அடுத்த ஆன்டனிம்ஸ் alike, akin, similar, agree, identical, tantamount to, uniform, congruous, homogeneous. கன்சென்சஸ் எதுக்குமா படிச்சோம்? ஒரு மனசா இருக்குது. கன்சென்சஸ், ஹார்மனி, யுனானிமஸ், கன்வர்ஜன். கன்வர்ஜன் என்ன ஆகுறது? சேருது. டைவர்ஜன்னா பிரியுது, கன்வர்ஜன்னா சேருது, ரைட். இடியம்ஸ் ஃபர்ஸ்ட் சிப் ஆன் யுவர் ஷோல்டர்னா எப்படி இருக்குது? ஆங்கிரியா இருக்குது, ரைட். சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா இருக்குது, ரைட். ஓகே, பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கு. டேக் ஆஃப்டர். அடுத்த பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர், லைக் டூ பீஸ் இன் அ பாட். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதா? கேரக்டர் அதாவது மைண்ட் ஒரே மாதிரி இருக்கு. மைண்ட்ல ஒரே மாதிரி இருக்காது. கட் ஃப்ரம் த சேம் கிளாத், ஃபிட்டிங் இமேஜ் அண்ட் புல்க. பாத்தி விட்டுட்டோமா? பானிய ஷோல்டரா? பானிய ஷோல்டர் என்னது? கிளாஸ் முடிச்சிருவோமா? ஒரு டெஸ்ட் போடுவோமா? போட்டு முடிச்சிருவோமா? மினிட்ஸ் டெஸ்ட் போட்டுருவோம்.